பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நம்ம இயேசுவின் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் கால வேளையிலே நான் தியானித்த பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு சில வார்த்தைகள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது என்னென்னு பார்ப்போம். ஏசாயாக எழுதின தீர்க்க புஸ்தகம் 54:10 இப்படியாய் சொல்லுது. என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். Though the mountain be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my conduct of peace be removed, says the Lord who has compassion on you. ஆண்டவர் இந்த நாள் இப்படியாய் சொல்கிறாரு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னோட சமாதானம் என்னோட இரக்கம் உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி இந்த வேளையும் ஆவியானவர் நம்மளோட இந்த வார்த்தை மூலியமாய் நம்மளோட எடை பெற்றிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த காலை வேலையிலையும் நம்மளுக்கு சில வேலையிலே நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம இருக்கலாம். நம்மளுக்கு யாரும் இல்லை, உதவுறதுக்கு எது செய்கிறதுக்குமே யாருமே கிடையாதுன்னு நம்ம நிறைய நேரம் திகைத்து நின்றுருக்கலாம். ஆனால் இந்த வேலையிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவரோட இரக்கமும் அவரோட சமாதானமும் அவரோட கிருபையும் நம்மளை விட்டு என்ன செய்யாதான் விலகாதுன்னு சொல்லி இந்த வேலையிலையும் வாக்கு கொடுக்குறாரு. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இன்றும் நம்ம மத்தியிலே விளங்கி கொண்டிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேவ வசனங்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்காண்டி எழுதப்பட்டது. இது எல்லாமே நம்மளுக்காண்டி எழுதப்பட்டதை வாசித்துட்டு விட்டு விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நம்ம நம்மளுக்குள்ள நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். மனிதர்கள் இன்னைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து வழி நடத்துறது யாருன்னு பார்த்திங்கன்னா, தேவாதி தேவன் மட்டுமே தான் நம்மளை வழி நடத்துவார். ஆவியானவரால் மட்டுமே நம்ம உள்ளம் ஆராய்ந்து அறிய முடியும். வேறு யாருக்குமே நம்ம உள்ளத்திலே என்ன இருக்குன்னு அறிய முடியாது. இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குகள் நம்மளுக்காக இந்த வேலையிலையும் ஆண்டவர் அழகாக இடப்பட்டு ஒரு வாசனத்தை நம்மளோட இதுக்காண்டி நம்ம இந்த வசனத்துக்காண்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிறிய ஜெபத்தை இந்த வேலையில் எடுத்துக்கொள்ளும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலையும் அப்பா கொடுக்கப்பட்ட அந்த தெய்வ